2 முதலமைச்சரை கண்ட மாவட்டம் தேனி மாவட்டம். நம்முடைய பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள், இருவரும் தலைவர்கள் இந்த மாவட்டத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த மாவட்ட மக்கள் கொடுக்கப்பட்ட அங்கீகாரத்தின்படி 2 முதலமைச்சரை பெற்ற மாவட்டம் தேனி மாவட்டம். இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பான கருத்துக்களை வழங்கிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், மதிப்புக்கும் மரியாதைக்குரிய போற்றுவதற்குரிய சகோதரர் டிடிவி தினகரன் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட கழக செயலாளர்களே, கூட்டணி கட்சியை சேர்ந்த மாவட்ட கழக நிர்வாகிகளே, வரை எந்த சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் கூட்டணி கட்சியிலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, வாக்காளர் மக்களே, விவசாயிகளே, விவசாய தொழிலாளர் நண்பர்களே, மகளிரை சேர்ந்த சகோதரிகளே, இளைஞர் பட்டாளங்களே, வாக்காளர் மக்களே, பத்திரிகையாளர்களே, ஊடகங்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கால் நன்றி கலந்த வணக்கம். இன்றைய தினம் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி தேனி மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சாரத்து கூட்டம். ஏற்கனவே நான் எழுச்சி பயணத்தை மேற்கொள்ளுகின்ற போது அனைத்து சட்டமன்ற தொகுதிக்கும் நேரடியாக வந்து உங்களை சந்தித்து அப்பொழுது தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கிவிட்டோம். இப்பொழுது தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு ஒவ்வொரு மாவட்டமாக சென்று உங்களை எல்லாம் சந்தித்து வாக்கள் சேகரிப்பதற்காக வந்திருக்கின்றோம். இந்த எனக்கு முன்னாலே மரியாதைக்குரிய போற்றுதலுக்குரிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச்செயலாளர் டிடிவிஎல் குறிப்பிட்டதை போல இன்றைக்கு ஆண்டிப்பட்டி நகரமே அதிருது. வர்ற வழியில மக்கள் வெள்ளம், மக்கள் வெள்ளத்தில் நீந்தி உங்களை வந்து சந்திச்சிருக்கிறோம். ஆக கிராமத்தில் சொல்லுவாங்க விளையும் பயிர். ஆக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் வெற்றி பெறுவதற்கு உங்களுடைய ஆரவாரமே சாட்சி. இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக போட்டியிடுகின்ற நம்முடைய கழக வேட்பாளர்கள் கம்பம் சட்டமன்ற தொகுதியில் மரியாதைக்குரிய திரு எஸ்.சி.கே. ஜக்கையன் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறோம். அதே போல போடி நாய்க்கல் சட்டமன்ற தொகுதியில் திரு வி.டி. நாராயணசாமி அவர்களை நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் திரு ஏ. லோகிராஜன் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 3 தொகுதியில் நாம் கழக வேட்பாளரை நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். 3 பேருக்கும் இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யும். அதே போல தேசிய ஜனநாயக கூட்டத்தில் அங்கம் வைக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அந்த கட்சியின் சார்பாக மதிப்புக்கும் மரியாதைக்குரிய போற்றுவதற்குரிய அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளருடைய ஆசி பெற்ற வேட்பாளர் பெரியகுளத்தினுடைய போட்டியிடுகின்றார் டாக்டர் கே. கதிர்காமு அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றார். அவருக்கு குக்கர் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். என்ன சின்னம்? குக்கர் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். கழக வேட்பாளருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களிங்கள். கூட்டணி வேட்பாளருக்கு குக்கர் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். இந்த 4 வேட்பாளரை வெற்றி பெற செய்து தேனி மாவட்டம் பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா என்ற அந்த இருவரும் தலைவருடைய ஆசியோடு 4 பேர் வெற்றி பெற்று தேனி மாவட்டம் அண்ணா திமுக கோட்டை நிரூபிக்கலாம். இன்றைய தினம் இங்க நம்முடைய
தேனி மாவட்டம் என்றாலே நமக்கு நினைவுக்கு வருது முல்லை பெரியார் அணை. இன்றைக்கு நான் ஒரு விவசாயி, உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைக்கே நான் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த விவசாய தொழில் என்பது ஒரு கடினமான தொழில். விவசாயி விவசாய தொழிலாளி இரண்டும் இரண்ட கண்ணை போன்றது. ஆக இந்த இரண்டு ஜீவன்களும் இரவென்றும் பகலென்றும் மழை என்றும் வெயிலையும் பாராம ரத்தத்தை வீர்வியா மண்ணிலே உழைத்து மக்களுக்கு உணவு கொடுக்கின்றவர் விவசாயி விவசாயி தொழிலாளி. அப்படி இந்த தொழில் ஏற்றம் பெற வேண்டும், தொழிலை ஈடுபட்டுகின்ற மக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய தலைவருடைய லட்சியம். அந்த லட்சியத்தை அதிமுக அரசு நிறைவேற்றி வந்தது. பல்வேறு திட்டங்கள். முல்லை பெரியார் அணை அம்மா இருக்கும் போதே சட்ட போராட்டம் நடத்தினாங்க. 136 அடியிலிருந்து 142 அடியாக உயர்த்தப்பட்டது. அணையை பலப்படுத்தின பிறகு 142 152 அடியாக அந்த நீரினுடைய அளவை உயர்த்தலாம் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு அளிக்கப்பட்டது. அந்த தீர்ப்பின்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அணையை பலப்படுத்த நாம் நடவடிக்கை எடுத்தோம். அதற்காக டெண்டர் விட்டோம். 8 கோடி ரூபாய் டெண்டர் விட்டு பணியை துவக்கணும். அந்த அணையின் கரை ஓரமாக இருக்கிற மரங்களை வெட்டுகின்ற பொழுது கேரள அரசு நம்முடைய அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செஞ்சாங்க. அதோட கட்டுமான பொருட்கள் கொண்டு போக வேணும். ஒன்னா அங்க இருக்கிற படகின் மூலமாக கொண்டு போக வேண்டும், இல்ல வனத்துறையின் மூலமாக கொண்டு போக வேண்டும். ஆக கட்டுமான பொருட்கள் கொண்டு போவதற்கு கேரள அரசு அனுமதிக்கல. அதனால முழுமையான பணி செய்ய முடியல. இருந்தாலும் நான் தொடர்ந்து கேரள அரசோட பேச்சுவார்த்தை நடத்தினேன். மரியாதைக்குரிய அங்க இருக்கின்ற முதலமைச்சர் நேரடியாக சந்தித்து எங்களுக்கு ஏற்படுகின்ற இன்னல்கள், 5 மாவட்ட மக்களுடைய ஜீவாதாரம் இந்த நீர், உடலுக்கு உயிர் எப்படியோ அதுபோல விவசாயத்துக்கு நீர் முக்கியம். அப்படிப்பட்ட தண்ணீரை எங்களுடைய மக்களுக்கு தடையில்லாமல் கொடுக்க வேண்டும். அந்த அணையை பலப்படுத்த வேண்டும். உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் நாங்கள் பணி செய்ய இந்த கேரள அரசு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சோம். பரிசீலிக்கலாம் சொன்னாரு. அதுக்கு பிறகு ஆட்சி மாற்றம் வந்துவிட்டது. ஆட்சி மாற்றம் வந்த பிறகு திமுக இன்றைய தினம் கம்யூனிஸ்டோட கூட்டணியில் இருக்குது. திமுக கம்யூனிஸ்டோட கூட்டணி இருக்குது. இதுவரை இன்றைய முதலமைச்சர் இங்க இருக்கின்ற விவசாய மக்களுடைய பிரச்சனை தீர்ப்பதற்காக கேரளா செல்லல. அங்க இருக்கின்ற முதலமைச்சரை பார்க்கல. பார்த்து பேசி இருந்தா நமக்கு இந்த அணையை பராமரிச்சு 142 152 அடி உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி உயர்த்திருக்கலாம்.